Hi friends, இப்போ தான் என் சேனலை முத பார்க்குறீங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஆரோக்கியமான இலக்கஞ்சி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு சத்தான இலக்கஞ்சி வைக்கிறதுக்கு போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் அதாவது என் குடும்ப அங்கத்தவர்கள் 8 பேர் இருக்கிறோம். 8 பேருக்கு தேவையான அளவுக்கு இதோ பாருங்கள், இந்த கருவேப்பிலை இலையை நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். அடுத்தது இது செலரி, நல்லா பாருங்க. இது இந்த இலை இது கல்ஃப் கண்ட்ரில தான் இருக்குது. இதுக்கு பக்கத்துன சொல்றது இந்த அரபிக் கண்ட்ரில. ஆனா இது ரொம்ப ரொம்ப சத்தானது. கருவேப்பிலைய மாதிரி இதுவும் தலைக்கு உடம்புக்கு முடி வளர்றதுக்கு ரொம்ப சத்தானது. முடி வளர்றதுக்கெல்லாம் ரொம்ப 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 அருமையான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இதை இங்கே எல்லாரும் டெய்லி சாப்பாட்டில் சேர்த்துக்குருவாங்க. அது இது ரெண்டையும் அரைச்சிட்டு தான் சேர்ப்பீங்களா? அரைச்சிட்டு தான் சேர்க்கணும். அரைச்சிட்டு கஞ்சிக்கு இல்லையா? கஞ்சிக்கு அதோடு சேர்க்கறதுக்கு இந்த பாருங்க ஃப்ரெஷ்ஷான ஒரு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான திருவி பால் எடுத்து திருவி இந்த இலையோட இந்த இலையையும் வெட்டி அரிஞ்சு இதில் மிக்சியில் போட்டு இதை அடித்து அதுக்கு பிறகு இதை எடுத்து நான் செய்கிற முறையை உங்களுக்கு காட்டித்தரேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 3 பச்சை கொச்சிக்காய், 3 பச்சை மிளகாய், இந்த பாருங்கள், இந்த அளவு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கிறேன், இந்த அளவு மிளகு, ஒரு 20-25 மிளகு போல, 25 மிளகு போல, பூண்டு பல்லு ஒரு 10 பல்லு. இதெல்லாம் உங்களோட தேவைக்கான அளவு. அதுக்கு தேவையான இந்த அரிசி, இது ஸ்ரீலங்கன் பச்சை அரிசி, நாட்டு பச்சை, சோப்பு பச்சரிசின்னு சொல்லுவாங்க. சோப்பு பச்சரிசி இதுதான் ரொம்ப நல்லது. இதோட இருக்கிறது இந்த பாருங்க, வெள்ளையா இல்லாம ரொம்ப தீட்டாத அரிசி. இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான அரிசி. அதை சீக்கிரம் இந்த கஞ்சை ரெடி பண்றதுக்காக தண்ணியில ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு இதை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக இந்த பாருங்க கொரகொரப்பாக அரைச்சி வச்சிருக்கிறேன். பட்டும் படாத மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். ஏன்னா அப்போ கஞ்சி வைக்கிறதுக்கு லேசாக இருக்கிறதுக்கு, குயிக்காக செய்கிறதுக்கு தண்ணியை கொதிக்க வச்சு அதில் இதை போட்டு இந்த கட்டிப்படாமல் கிண்டுனோம்னா, கிளறி விட்டோம்னா இது சரியாக வரும், சீக்கிரம் வெந்துடும். அதனால அந்த வேலை ஈஸிக்காக இந்த மாதிரி பாருங்க. முதல்ல இந்த தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதில் இஞ்சி இப்படி நச்சு போடணும். அதுக்கு பிறகு மிளகையும் இதே மாதிரி 2-3 நச்சு அதையும் போடணும். ரொம்ப நக்காம 1க்கு 2 நச்சு போடணும். அதே மாதிரி பூண்டையும் இதே மாதிரி நச்சு போடணும். சுவைக்கு தேவையான அளவு குழந்தைகள் குடிக்கிறதுனா போட வேண்டாம். பெரியவங்க குடிக்கிறதுனா இப்படி பச்சை மிளகாய் 3 மிளகாயை மட்டும் சுவைக்காக வேண்டி கீறி போட்டிருக்கிறேன். சரி, இப்போ இதுக்கு பிறகு இதை பாருங்க, பொடிச்சு வச்சிருக்க கொரகொரப்பாக பொடிச்சு வச்சிருக்கிற இந்த அரிசி, பச்சரிசி, இது சொல்றது நாட்டு பச்சரிசி. இந்த அரிசியை இதில் போட்டு கட்டிப்படாமல் இந்த இப்படி போடணும். இப்படி போட்டால் இந்த பாருங்க சீக்கிரம் கஞ்சி ஆகிரும். அரிசியாக போட்டு அவிச்சோம்னா ரொம்ப நேரம் எடுக்கும், ரொம்ப டைம் எடுக்கும். அதனால இது ரொம்ப உடம்புக்கும் சத்தானது. அப்படி இதெல்லாம் நாட்டில் காலையிலேயே இது சத்து கஞ்சி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் இதைத்தான் வச்சு கொடுக்குறது. ரொம்ப ரொம்ப சத்தான கஞ்சி இது ரொம்ப ஈஸியும் கூடி. இதை பாருங்கள், இந்த தேங்காய், அந்த கருவேப்பிலை, அந்த செலரி, இது 3ஐயும் ஒன்றா மிக்சியில் அரைச்சி இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கொள்ளணும். சரியா? இதை பாருங்கள், இந்த கஞ்சி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த நல்லா மசிஞ்சு, அதுக்காகத்தான் இதை இப்படி பொடிச்சு போடுறது. அரிசியை நனைய வச்சு இப்படி பொடிச்சு போட்டால் இது சீக்கிரம் கஞ்சி வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் என்ன செய்யணும், இந்த பாருங்க, அரைச்சி வடித்து வச்சிருக்கிற இந்த பாலை இதில் விடுறோம்.
அந்த பால் எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் எல்லாம் சேர்த்து அடிச்சதை இதில் விடுறோம். இந்த கஞ்சி வந்து வளர்ற சின்ன குழந்தைகளுக்கும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கும் முதியவர்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்ல அற்புதமான அருமையான கஞ்சி. இதை அதிகம் கால நேரத்தில் செஞ்சு குடிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாருங்க, இனி இதை தளன்னு கொதிக்க விடக்கூடாது. கொதிக்காமல் சும்மா இப்படி பாருங்கள், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதில் பபிள்ஸ் வரும். இதோ பாருங்க, தேவையான அளவு சுவைக்கு ஏற்ற அளவுக்கு கல்லுப்பு தான் நானும் பாவிக்கிறேன். இந்த கல்லுப்பையும் நான் வறுத்து சட்டியில் வறுத்து மண் சட்டியில் வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். இது வறுத்த கல்லுப்பு, வறுத்த கல்லுப்பு பெசருக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப நல்லது. அதனால நம்ம சில முன்னோர்களெல்லாம் அந்த மாதிரி தான் செஞ்சுருக்குறாங்க. அதனால தான் நல்ல ஆரோக்கியமாகவும் வாழ்ந்துருக்குறாங்க. அப்படி இது சுவைக்கேற்ற மாதிரி இந்த கல் உப்பையும் சேர்த்து கலந்து இப்படியே நம்ம விட்டுட்டோம்னா இது கொஞ்ச நேரத்தில் இப்படி பபிள்ஸ் போட்டு வரும். உங்களுக்கு அதை காட்டுறேன் பாருங்கள். இதோ பாருங்க, இந்த மாதிரி லைட்டாக இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது அதிகமாக கொதிச்சா இதோட சத்தெல்லாம் அழிஞ்சு போகும். அதனால இந்த ஸ்டேஜில் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம். இதை பாருங்க, இந்த கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. இந்த கஞ்சி இந்த பச்சை தன்மை மாறாமல் இருக்கணும், இந்த சத்துகள் அழியாமல். இதை நீங்கள் எல்லோரும் குடும்பத்தோடு குடித்து என்ஜாய் பண்ணுங்க. அதே நேரத்தில் உடம்புக்கும் அந்த அளவுக்கு நல்லது. இந்த கஞ்சை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதை போல் இன்னும் வீடியோ நாங்கள் போடுவோம்.